அண்மை செய்தி. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு தொடங்கியது. அந்த அண்மை செய்தியை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளுக்கு 72,743 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி தரவரிசை பட்டியலானது வெளியிடப்பட்டது. அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கான தரவரிசை பட்டியல் 39,853 பேர் அதில் இடம்பெற்றுள்ளனர். 7.5% உள் இடஒதுக்கீட்டு தரவரிசை பட்டியலில் 4,062 பேரும், நிர்வாக ஒதுக்கீட்டு தரவரிசை பட்டியலில் 28,279 பேரும் இடம்பெற்றுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிவண்ணன் இணைப்பில் இருக்கிறார். மணிவண்ணன், மருத்துவர் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். 2025-26ஆம் ஆண்டிற்கான மருத்துவம் எம்பிபிஎஸ், அதே போல பல் மருத்துவம் பிடிஎஸ் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீடு சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான இந்த ஒதுக்கீட்டு கலந்தாய்வு என்பது இன்றைய தினம் நேரடியாக நடக்க இருக்கிறது. இந்த நிலையில சென்னை அண்ணா சாலையில் உள்ள அரசு பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளுக்கான அந்த சிறப்பு பிரிவு கலந்தாய்வு என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது தொடங்கி இருக்கக்கூடிய இந்த முதல் சுற்று கலந்தாய்வுல மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள், அதே போல முன்னாள் ராணுவ வாரிசு, விளையாட்டு வீரர் ஆகியோர்களுக்கான கலந்தாய்வு என்பது இடஒதுக்கீட்டு இடங்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை 7.5% உள் இடஒதுக்கீடு இடங்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு என்பது நடைபெற இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள்ல அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டுக்கு இந்த எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இடங்களுக்கு முதல் சுற்று பொது கலந்தாய்வு சுகாதாரத்துறை இணையதளத்துல 10 மணிக்கு தொடங்கும் என்றும் அதுல தெரிவிக்கிறது. தற்பொழுது மாணவர்கள் உற்சாகமாக இந்த கலந்தாய்வுல கலந்து கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் இந்த கலந்தாய்வுக்கு பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிறார்கள். தமிழகத்துல அரசு மற்றும் தனியார் மருத்துவ கல்லூரிகள்ல அரசு ஒதுக்கீட்டுக்கு 6,600 எம்பிபிஎஸ் இடங்கள், 1,583 பிடிஎஸ் இடங்கள் உள்ளன. அது மட்டும் இல்லாமல் 7.5% உள் இடஒதுக்கீட்டுல அரசு பள்ளி மாணவர்களுக்கு 495 எம்பிபிஎஸ் இடங்கள், 119 பிடிஎஸ் இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தனியார் கல்லூரியில நிர்வாக ஒதுக்கீட்டுக்கு 1,736 எம்பிபிஎஸ், அதே போல 530 பிடிஎஸ் இடங்கள் உள்ளன. இந்த நிலையில 2025-26 கல்வி ஆண்டிற்கான இந்த மாணவர் சேர்க்கை தொடங்கி ஆன்லைனில் தொடங்குது. குறிப்பாக ஜூன் 6ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி நிறைவடைந்தது. மொத்தம் 72,733 பேர் விண்ணப்பித்து இருந்தனர். விண்ணப்பங்கள் மறுபரிசீலனை செய்யப்பட்டு தகுதியானவர்களுடைய தரவரிசை பட்டியல மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கடந்த 25ஆம் தேதி வெளியிட்டிருந்த நிலையில தற்பொழுது சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு கலந்தாய்வு என்பது தொடங்கி இருக்கிறது. அனைத்து முழு ஏற்பாடும் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக அவர்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு தற்பொழுது இந்த சிறப்பு பிரிவு கலந்தாய்வு என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிவண்ணன்.